வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேசரி. இங்கே ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் 100 கிராம் ரவையை வறுத்துட்ருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத சாதா ரவையாக எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு டைம் வாசனை வர வரைக்கும் நெய்யாவது எண்ணெயாவது சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும். அதே பாத்திரத்தில் 1 டம்ளர் ரவைக்கு, இந்த டம்ளரில் 1 டம்ளர் எடுத்துருந்தேன், 1 டம்ளர் ரவைக்கு 2.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இந்த அளவில் தண்ணி ஊற்றணுன்னா நல்லா சாஃப்டாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் ஒரு 3 ஏலக்காய் தட்டி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன், தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். கிண்டுறப்ப பார்த்திங்கன்னா ஒரே டைரெக்ஷனில் கிண்டணும். அதே போல் ஒரு 2-3 நிமிஷம் கைவிடாமல் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா சீக்கிரமாக கட்டிப்பட்டுரும். ரவை சேர்த்ததுக்கப்புறமா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 5 நிமிஷம் போல் கலந்து விட்டோம்னா ரவை நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாஃப்டாக இப்போயே அப்படி தான் இருக்குது. அவ்வளோதான். நமக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். 100 கிராம் ரவைக்கு 100 கிராம் சர்க்கரை சேர்த்துருக்கேன். கூடவோ குறைச்சோ நம்ம விருப்பம் போல் சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்ததும் மறுபடியும் மெல்ட் ஆகி வரும். ஒரு 5 நிமிஷம் போல் இதே மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா சாஃப்டாக வெந்துடும். நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுட்டே இருக்கணும். இப்போ நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். நெய் சேர்த்து நல்லா கலந்த உடனே அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. ஒரு இரும்பு கரண்டி ஒன்று வச்சுருக்கேன், அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா உருகின உடனே கொஞ்சம் போல் முந்திரி சேர்த்துருக்கேன். முந்திரி நல்லா செவந்து வரட்டும். முந்திரி நல்லா செவந்ததும் கொஞ்சமாக திராட்சை சேர்ந்துருக்கேன். திராட்சையும் நல்லா உப்பி வரட்டும். அவ்வளோதான். ரெடியானோடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த கேசரியில் இதை அப்படியே சேர்த்துக்கலாம். முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். இதுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொடுத்த அளவுப்படி செஞ்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 100 கிராம் ரவைக்கு இந்த அளவு தண்ணி ஊற்றி செஞ்சால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.